அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாக துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாம் இவங்க இருப்பாங்க. மற்றவங்க உங்ககிட்ட பேச பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் யதார்த்தமாக எல்லார்கிட்டையும் பேசுவீங்க. மற்றவங்களை அனுசரித்து செல்வதில் சிறந்து விளங்கக்கூடியவங்க தாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. தாயை போல அன்பானவங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாதுங்க. விருச்சிகம் ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இது பொருந்தும். இந்த இயல்பை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டாலே போதும். விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க நிறைய விஷயங்களை மாற்ற நினைக்கிறாங்க. ஆனா எதுவும் மாறாம இருக்குது. மாற்றம் தேவை. அது நம்மிடம் மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது எந்த அளவுக்கு பூர்த்தியாகும் என்று சொல்ல முடியாதுங்க. இந்த ராசியில பிறந்தவங்க நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல தங்களின் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை எப்போதும் அமையாது. டிசம்பர் மாதத்துல சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கிறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால் மன ரீதியான குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனதை குழப்பமடைய வைக்காதீர்கள். அதுதான் உங்களுடைய முதலீடு. பணம், காசு, நகை, நலம் போன்ற கண்ணுக்கு தெரியும் பொருட்கள் நிரந்தரமான முதலீடு இல்ல. உண்மையான முதலீடு உங்கள் மனசுதான். அதுல நீங்க என்ன முதலீடு செய்கிறீர்களோ அதற்கான லாபத்தை வாழ்க்கையில பாப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்துக்குள் மனதை சரி செய்து விட்டால் 2026 நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு காட்டலாம். ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நியாயமான விஷயத்த சொன்னா இன்னொருத்தர் அதை எதிர்க்கலாம். இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களையும் எண்ணங்களையும் கொண்ட மக்களுக்கு இடையேதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விருச்சிகம் ராசிக்காரங்க சரி செய்ய வேண்டிய இடம் மன ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள். சகோதர வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். சொந்த பந்தங்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களை புரிந்து கொள்ளும் தன்மையுள்ள நபர்கள் அருகில இருந்தா நீங்க கொடுத்து வச்சவங்க. 2026 கோபம் வரக்கூடாது. அமைதியுடன் முயற்சிகளை எடுக்க வேண்டும். உலகிலேயே தலை சிறந்த சொல் செயல். இதை உங்கள் வீட்டில் எழுதி ஒட்டுங்க அல்லது மொபைல்ல வால்பேப்பரா வையுங்க. நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு வீடு மாற்றலாமா, வண்டி வாங்கலாமா என்ற எண்ணம் வரும். ஆனா எல்லாவற்றிலும் குழப்பங்கள் இருக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுடைய முயற்சி, திட்டம், புத்திசாலித்தனம் ஆகியவை டிசம்பர் மாதம் முடியும் வரைக்கும் எப்படிப்பட்ட பாதையில செல்கிறதோ
அதற்கான பலன்களை 2026 கொடுக்கும். ஒரு ராசிக்கான பலன்கள் ஆன்லைன்ல பார்க்கும்போது அது அந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் 100% நடக்குமா என்று கிடையாது. இது பொதுவான பலன்கள். அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். உங்கள் சுயஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கான பாதைகளை சரியாக பின்பற்ற ஆரம்பிங்க. 2026 என்ன நடக்கணும் என்பதை இப்போதே நிர்ணயம் செய்யுங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒருத்தர் மீது அதீத நம்பிக்கை வேண்டாம். தொழில் சார்ந்த முதலீடுகள் என்றால் உங்களுடைய சுயஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு கவனமாக முதலீடு செய்யுங்க. ஆரோக்கியம் முக்கியம். உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. எல்லோருக்கும் உங்களால நல்லவர்களா இருக்க முடியாது. ஆனா நல்லவர்களாக இருங்க. மற்றவர்களுக்கு நிரூபிக்க நினைக்காதீங்க. உங்களை பற்றி யார் தவறாக நினைச்சாலும் அது உங்கள் தப்பு கிடையாது. உங்களிடம் தவறுகள் இருந்தா வருத்தப்பட்டு திருத்திக் கொள்ளுங்க. கடவுள் கொடுத்தது குறுகிய காலகட்டம்தான். ராசி பலன்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாம நடைமுறையில என்ன சாத்தியம் என்பதையும் தெரிந்து கொண்டா நல்லதை நோக்கி நகரலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல டென்ஷன், கோபம் போன்றவற்றை கட்டுப்படுத்துங்க. மறதி நம்முடைய பெரிய வியாதி. விதித்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நாமே உணர்த்திக்கிட்டே இருக்கணும். தினமும் 1/2 மணி நேரம் ஒரு ரூம்ல உட்காந்து உங்களுக்குள்ள நீங்களே பேசுங்க. நீங்க யாரு, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அடுத்த கட்ட இலக்கு என்ன, இதற்கு முன்னாடி நடந்த தவறுக்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் உங்களுக்கே பரிசீலனை செய்து கொள்ளுங்க. தினமும் 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களை நீங்களே தயார்படுத்தி கொண்டே இருக்கணுங்க. யார் என்ன பேசினாலும் சரி, நாளைக்கு நீங்க என்னவாக போறீங்க, என்ன நிலைமைக்கு நீங்க நல்லபடியா மாறி எல்லாரையும் பார்க்க போறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு அடுத்த கதவு திறக்கும் போது என்ன பொக்கிஷம் வைத்திருப்பார் என்று தெரியாது. தினமும் 1/2 மணி நேரம் ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசுவத பைத்தியக்காரத்தனம் என்று நினைப்பவர்கள் இருப்பாங்க. ஆனா நமக்கு நல்லது என்ன நடக்க வேண்டும், மாற்றத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறை நமக்குத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்களே நண்பன், நீங்களே எதிரி. நல்லதையும் அடையவும் கெட்டதை அடையவும் உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் காரணமாயிருக்கு. அதனால உங்களுடைய எண்ணங்களை தெளிவாகவும் நல்லதாகவும் வச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லபடியாக நிறைவேறுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களை சில பிரச்சனைகள்ல இருந்தும் சில விபத்துகள்ல இருந்தும் பாதுகாக்கிறது உங்களுடைய குலதெய்வ தான். அதனால மாதத்துல ஒரு முறை குடும்பத்தோட குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிநாதா மூர்த்திய வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றி அதிகம் தேடுபவர்களாக இருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கான நபர்களாக இருக்க மாட்டாங்க. மாறுபட்ட மனிதர்களுக்கு இடையே நம்ம வாழ்ந்துதாங்க ஆகணும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் எப்படியாவது நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் என்ற வெறி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. மனசில் பட்டதை உடனே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல இடத்தை அடைய வேணும்னா விட்டு கொடுத்து போக வேண்டிய இடங்கள்ல விட்டு கொடுத்து போக வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டிய இடங்கள்ல புலி பதுங்கிறது பாய்வதுக்குத்தான் என்பது போல அமைதியாக நிதானமாக பொறுமையாக முயற்சிகளை எடுக்க வேண்டும். வெற்றியடைந்த பிறகும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். வெற்றியடைய அடைய பக்குவம் அமைதி அதிகரிக்க வேண்டும். இன்று உங்களை யாராவது கோபப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்காது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற கற்றுக்கோங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னை தானே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது, எங்கே கோபப்படணும், எங்கே கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து அதன்படி நடந்துக்கணும். எங்கே விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோணுங்க. எப்படி ராசி பலன், யோகம், அதிர்ஷ்டம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதே போல தாங்க பிரபஞ்சத்தின் அமைப்பையும் புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் எதை நோக்கி போகிறானோ, எந்த சிந்தனையில் வாழ்கிறானோ, எதை அதிகமாக நினைக்கிறானோ அதற்கான விளைவுகளைத்தான் பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் பாசிட்டிவாக இருப்பாங்க. யார் மீதும் கோபப்பட மாட்டாங்க. தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகி இருப்பாங்க. உயர பணிவு தேவை. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் செல்ல செல்ல பணிவு அதிகரிக்க அதிகரிக்க பிரம்மாண்டமான வெற்றியை அடைவாங்க. சொந்தக்காரங்க கூட சாதகமாக இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க. இந்த பதிவு உங்களுடைய மனசாட்சியின் குரலாக நீங்கள் பாருங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. குரு பகவான் இந்த மாதம் அதிசாரத்தில் உச்சம் அடைகிறாருங்க. இது சுமார் 48 நாட்கள் நீடிக்குங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகத்தில் இருந்தால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குங்க. அக்டோபர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை குரு உச்சத்தில் இருக்கிறாருங்க. உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் நகை, பணம், பொன் பொருள், படிப்பு, கல்வி, வழக்கறிஞர், நீதி, நேர்மை போன்ற அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் உண்டாகுங்க. குரு பகவான் பணத்திற்கும் குழந்தைகளுக்கும் காரகனாக இருக்காரு. குருவின் பார்வை தோஷங்களை நிவர்த்தி செய்யுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை, தன்மானம் மிக்கவங்க. இவங்க யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்று நன்கு அறிந்தவங்களா இருக்காங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது.
இருக்காதுங்க. கடினமான வேலைகளை எளிதாக இவங்க முடிப்பாங்க. இவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்ப்பாங்க. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது படுவதால் இந்த வீடியோவை தவற விடாதீங்க. கர்மாவை எதிர்கொண்டு ஜெயிக்கும் வழியை பற்றி சிந்தியுங்க. குரு பகவான் நகை, பொன் பொருள், சேமிப்பு ஆகியவற்றுக்கு காரகனாக இருக்காரு. குருவின் பார்வை தோஷங்களை நீக்கி நன்மைகளை வளர்க்குங்க. வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான். குடும்பம், பேச்சு, வருமானம் எல்லாமே குருவின் ஆதிக்கத்தில் இருக்க குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இதனால வருமானம் பெருகும். மே மாதத்தில் இருந்த பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குருவும் சனியும் இணைந்து இருப்பதால தொழில் நஷ்டம், கடன் தொல்லை எல்லாம் நீங்குங்க. டிசம்பர் மாதத்திற்குள் கடன்கள் தீரும். தெய்வத்தின் அருளால புண்ணியம் கிடைக்கும். குரு காசு பணத்தை கொடுப்பாரு. தொழில் சிறக்கும். வழக்குகள் முடிவுக்கு வரும். அப்பா அம்மா சொத்து கிடைக்கும். உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வீசா பிரச்சனை தீரும். நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. குருவின் பார்வை 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகியவற்றின் மீது படுதுங்க. இதனால் நல்ல வேலையில் அமர வாய்ப்பு இருக்கு. விருச்சிகம் ராசிக்காரர்களே, வங்கியில் கடன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை தாயின் ஆரோக்கியம் சீராகும். லாட்சி யோகம் உண்டாகும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கும். மருத்துவம், ஐடி, இரும்பு, நெருப்பு, விளையாட்டு துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கஷ்டமெல்லாம் இருந்ததால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நின்றுருக்கேன். விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழமான அழகான காயங்களில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சக்தி உங்களுக்கு. உன்னுடைய காலம் வந்துருச்சு. உனக்கான ஒளி வருது. உனக்கான நிம்மதி வருது. நம்பிக்கையை மட்டும் கைவிடாத. விருச்சிகம் ராசிக்கு இந்த பதிவு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கும். துன்பத்துக்கோ துன்பம் கொடுக்கிறவங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இனி எந்த துன்பமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள், கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க. நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, நீங்க உண்மைக்கு மட்டும் பயந்தா போதும். குருவை பார்த்து வணங்குங்க, தெய்வத்தை வணங்குங்க.
தொழிலுக்கு பணியுங்க, பணத்தை அதிகமாக செலவு பண்ணாதீங்க, பதவிக்கு ஆசைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் வழி விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஈசனை மனசில் நினச்சிங்கனாவே போதும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தொழி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் ஈசனே போற்றி, ஓம் ஈசனே போற்றி, ஓம் ஈசனே போற்றி, எனக்காக்கும் ஈசனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.